கடல் கண்ணியை பார்க்க போவோமா? ஆலங்குடியிலேருந்து புதுக்கோடைக்கு பைக்ல 100 ரூபா பெட்ரோல் போட்டுட்டு போனாங்க. அங்க போனதும் வெயிலுக்கு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சேன் 30 ரூபா. உள்ள போனா பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா. சரி டிக்கெட் எடுக்கணும்னு போனோம்னா பெரிய ஆளுக்கு 80 ரூபா, சின்ன ஆளுக்கு 60 ரூபா. அதுவும் வயசு 3லேருந்து 12க்குள்ள. மறக்காம காசு கொண்டு போயிருங்க. ஜிபே போன்பே எதுவுமே கிடையாது அங்க போட்டிருக்கு. அப்படி டைம் 4 to 10க்குள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா 3D இமேஜா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படியே ரைட் எடுத்து போனா ஒரே கூட்டமா இருந்துச்சு. இடமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. போய் பார்த்தா ஃபுல்லா மீனா தாங்க இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற மீனோட நேம் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணல. நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை. லெஃப்ட் சைடு ஃபுல்லா பார்த்தா கடலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். ரைட் சைடுல பார்த்தா அங்க எங்க ஒரு தொட்டில மீன் இருந்துச்சு. இதுல மேக்ஸிமம் எல்லாம் பார்க்காத மீனா தான் இருந்துச்சு. சின்ன மீன் இருந்துச்சு, பெரிய மீன் இருந்துச்சு, கலர் மீன் இருந்துச்சு. அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம்னா வேற லெவல் கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே ரைட் எடுத்து போனா அந்த செட்ல லாஸ்ட்ல வெறும் கூட்டமா இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தா கடல் கண்ணி அங்கதாங்க இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் இல்ல, 2 பேர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போய் வெளியில போய் பார்த்தா அதே 10 ரூபா கடை, அதே கேம் இப்படியே தாண்டா இருக்க போகுதுன்னு ஃபுல்லா போய் பார்த்தா போக போக கேம் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வேற மாதிரி இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊர்ல வச்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். சரி ஏதாச்சும் போய் சாப்பிடணும்னு பார்த்தா 60 ரூபா 80 ரூபான்னாங்க. ஆனா போங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு சும்மா அப்படியே போய் கேம் விளாடுவான்னு போய் அதை கேட்டா 60 ரூபா 80 ரூபா 100 ரூபா 120 ரூபான்னு போய்கிட்டே இருக்குது. அடேங்கப்பா இது சரிப்பட்டு வராதுன்னா அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன கேம் எப்படி இப்படி விளாடுதுன்ற அப்படியே பார்த்துக்கிட்டேன்னு இந்த கேம் தாங்க மிரட்டி விட்டாங்க. எல்லாரையும் பதற விட்டாங்க. யாருமே பக்கத்துலேயே நிக்கல. சரி இதுதான் அப்படி பண்ணதுன்னா இதோ விட ஹைட்டா போதுங்க. அடேங்கப்பா செம்ம ஹைட். அப்படியே உங்களுக்காக வளைச்சு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச வரையும் முன்னாடியே போயிருங்க. அப்போதான் உங்களுக்கு விளாட்றதுக்கு டைம் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீயாகவும் விளாடலாம். எல்லாத்துக்கும் இடமும் கிடைக்கும். சரி வீட்டுக்கு போகணும். வெளியில வந்தோம்னா சரியான கூட்டங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. அப்படியே வரும்போது திருவங்குளத்து சந்தையில 10 ரூபாய்க்கு சம்சா வாங்கினேன். இந்த கடற்கண்ணியை பார்க்க போக எனக்கு மொத்தம் 240 ரூபா மொத்த செலவு. அதுவும் ஒரு ஆளுக்கு. யார் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. போகாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.